ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோமோ நம்பர் 4 ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ நம்பர் 4ல பார்க்கும்போது நிக்சன் வந்து நம்ம சீட்டிங் பண்ணுறது, விஜய் வர்மா நிக்சன் சீட்டிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, அந்த எலிமினேஷன் கார்டில் வந்து எக்ஸ் மார்க் போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் வந்து அவங்க விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அர்ச்சனா சொல்கிறது, நீங்கள் சொன்னது நிறைய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கமல் சார். ஸோ உண்மைதான் நான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலிமினேஷன் கார்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேமில் வந்து நிக்சன் வந்து முன்னாடி ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தாங்க. அர்ச்சனா அதை மைக்கில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனால் கேமை ஸ்டாப் பண்ணாமல் ஃபார்வர்ட் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்மா சொல்லியிருந்தாரு, நான் எடுத்து கொடுத்த கார்டுனால தானே நீ ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி வந்து நீங்களாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்க, இவங்கெல்லாம் என்ன வேணால் நினச்சிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குறாரு. ஸோ நிக்சன் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குறாரு. ஸோ வேற லெவலில் நிக்சனை வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு தடவை தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் இந்த விஷயம் செஞ்சது வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டு பிஹேவியராக இருந்துச்சு. ஸோ அதுவும் மாட்டிக்கிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ பட் இதனால வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து அடுத்து என்ன லெவல் போகும், எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் என்னமே டிசைட் பண்ணுறது பற்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா ரவீனாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கொஞ்சம் தான் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஒருவேளை ரவீனா அந்த கேமில் உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து அடுத்து வேறு மாதிரி நடந்திருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ வேறு டிக்கெட் ஃபினாலே எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த டைம் வந்து பிக் பாஸ் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து கமல் சார் வந்து நிக்சன் விஜய் வர்மா சீட்டிங் அந்த விஷயத்த வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஓகே